Hi viewers, welcome to aathusamayal. Happy New Year 2022. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ரெசிபி பார்க்கலாம். ஹாய், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்துவோம் இல்லையா, அந்த மிளகு வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வடைக்கு நீங்கள் 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா பாருங்கள் சத்தம் வருது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்தால் தான் இது கரெக்டான பதம். இப்போ நான் 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதை 2 ஹவர்ஸ் நான் ஊற போட்டிருக்கேன். மினிமம் 2 ஹவர்ஸ் நீங்கள் ஊற போடுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகு எடுத்திருக்கேன். அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயமும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் அரைச்சி நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும். உளுந்து வடைக்கே நம்ம தண்ணி தெளித்து அரைப்போம். இதுக்கு நீங்கள் தண்ணியே விடக்கூடாது. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் சேர்த்து நீங்கள் உப்பும் சேர்த்து பெருங்காயம் மிளகு எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம்தான் அரிசி மாவை நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கெட்டியாக அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு அதில் அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போது ரொம்ப கொஞ்சம் தளன்னு இருந்தாலும் அது கொஞ்சம் கெட்டி தன்மையை கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஒற்றை பதமாக தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலே அது சரியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாழையில இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ வாழையில கிடைக்காததுனால நான் அந்த ஜிப் கவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் கட் பண்ணி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த ஜிப் கவரில் நல்லா எண்ணெயை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி எடுத்து அதை ஒரு கிண்ணம் மேலே இது மாதிரி மூடி மேலே ப்ரெஸ் பண்ணி நடுவில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அந்த ஹோல் நீங்கள் போடணும். ஃபோக்கால் இந்த மாதிரி நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாக வேகும். உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப அதிக தீ இருக்கக்கூடாது. சிம்மிலேயே நீங்கள் வச்சு அந்த எண்ணெயில் நீங்கள் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்ப்னஸ் உங்களுக்கு வரும். இப்போ தட்டைக்கு எப்படி நம்ம ஃப்ளேம் ஓரளவுக்கு நம்ம மினிமல்லே வச்சு நம்ம போட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இதை செய்யணும். இந்த சலசலப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மிலே இந்த மாதிரி பொரித்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த சலசலப்பு விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வடை கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். பாத்திரம் எண்ணெய் நீங்கள் பொரித்து எடுக்கிற பாத்திரம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா ஒரு 4 கூட நம்ம போட்டு அட் அ டைம் நம்ம எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 போட்டு காமிச்சேன் இல்லையா. இப்போது 4 எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுங்க. அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்படி உருட்டி அதை இந்த மாதிரி தண்ணியில் கையை வச்சு திருப்பியும் இன்னொரு உருண்டை எடுத்து நான் பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஜிப் கவர் கொஞ்சம் பெரிய கவராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு கிண்ணம் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஈவனாக இருக்கும். கையில் தட்டுறதை விட உங்களுக்கு ஈவனாக இருக்கும்.
2 சைடும் ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நடுவில் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி டிப் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஷேப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபோக்கில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அகெயின் தண்ணியில் இப்படி கையை நனைச்சிண்டு இந்த பேக் சைட்லேருந்து நீங்கள் அந்த கையிலேருந்து நீங்கள் தள்ளி விடணும். அப்போ தான் இந்த வலது கையே வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சமயம் ஒட்டிண்டு வராது. நம்ம பின்னாடி வச்சுருக்க இடது கையால் அதை தட்டி இந்த மாதிரி நீங்கள் தள்ளி விட்டேன்னா நீங்கள் அது கரெக்டாக உங்களுக்கு விழும். இப்போ பாருங்கள், இது 4 நாளாக இப்படி நான் சிம்மில் வச்சு நான் பொரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து 11, 21, 108 வரைக்கும் இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் வந்து செய்யலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வடை பண்ணி வேண்டிண்டு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து அதை சாத்தலாம். இப்போ 4 நாளாக போட்டு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா எண்ணெய் நிறையா பெரிய பாத்திரம் வச்சு எண்ணெய் நிறையா விட்டு அதில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் வேண்டிண்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணி சாத்துங்க. அது பின்னாடி அதாவது நூலில் கோக்கணும். இப்போ இந்த மாதிரி வாத்து எடுத்து வடையெல்லாமே நூலில் கோத்துண்டு பேக் சைடில் நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி வைக்கிற மாதிரி படம் இருந்ததுன்னா அது வழியாக அப்படியே கட்டி மாலையாக நீங்கள் வந்து சாத்தலாம். அப்படி இல்லைன்னா 2 ஆணி கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேயும் கட்டி நீங்கள் தொங்க விட்டு நீங்கள் வடை மேலே சாத்தலாம். பூப்பழம் எல்லாமே நெய்வேத்தியம் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், எடுத்தால் இப்படி கிறிஸ்பாக விழணும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாமே வாத்து எடுத்துட்டேன். இதுதான் கடைசியாக நான் இப்போ செய்கிறது. இதையே நம்ம போட்டு இப்போ எடுத்துட்டோம்னா மிளகு வடை ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பாக உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெளியில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். உங்களால் போதுமான அளவுக்கு நீங்கள் நல்லா தட்டி அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய ரெசிபி எப்படி வந்தது அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போட்டு விடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.